அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 14/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,197ல நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவோ இல்லை ஃப்ளாட்டோ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறப்ப இப்போ 25,200ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 25,200க்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் நிற்குதான்னு பார்க்கணும். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பன்லேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 25,200 இப்போ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 25,293 நம்மளுக்கு R1 சரி S1 அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஓப்பன் ஆகிட்டு திருப்பி கீழே எக்காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ஏரியாவை எக்காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணுனாங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஓப்பனை பிரேக் பண்ணி ஓப்பனையும் லோவையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஓப்பன் ஆகுறாங்க எஸ்டர்டே லோக்கு கீழே வராங்க. எஸ்டர்டே லோக்கு கீழே வர்றப்ப இந்த ஏரியா 25,045 S1 இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கீழே கொடுத்துட்டு மேலே போகிறாங்க அப்படிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோக்கு மேலேயும் மேலே போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஆகுறாங்கன்னா ஓப்பன் எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓப்பனை வந்து பிரேக்கே பண்ணக்கூடாது. எந்த சைடு பிரேக் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட்டு ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த சைடே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிங்க. நான் இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் வந்து இதுலேயும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா சரி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா 56,750 56,750 இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்காங்க. இந்த 57,000ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 57,000லேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் 57,000ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஆகிட்டு 57,000 வச்சும் போயிட்டு இல்லை எஸ்டர்டே லோ 57,093 இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஓப்பனை எக்காரணத்தை கொண்டு பிரேக் பண்ணவே கூடாது. இப்போ ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டாங்கன்னா அப்படின்னா பரவாயில்ல. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பனுக்கு மேலே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோ இல்லை பையிங் ப்ரெஷரோ வருவதற்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வர்றப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்காங்க இந்த இடத்துக்குலாம் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அது ஒரு செல்லர் வியூவில் தான் நம்ம இந்த கால்குலேஷன் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு செல்லர் வியூவில் தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் நம்ம. எப்பயுமே பையர் வியூவில் அப்ரோச் பண்ணவே கூடாது. இது செல்லருக்கான
இது செல்லருக்காக கொண்டுட்டு வந்த மார்க்கெட் இது. அப்போ செல்லிங் வியூவில் பார்த்தா மட்டும்தான் பையிங் வியூ நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இன்றைக்கி ஓப்பன், நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ப்ரீமியம்லாம் நல்ல ஒரு டீகே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ப்ரீமியத்தை வந்து இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழேயா ஓப்பனுக்கு மேலேயான்னு பாருங்கள். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்னா 82,500 க்ளோசிங் ஆயிருக்காங்க. 82,750 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவங்க 82,750 போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு இந்த ஓப்பனையும் பிரேக் பண்ணக்கூடாது. ஓப்பனையும் லோவையும் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அந்த சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுவுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுவும் எத்தனை மணிக்குள்ளே கொடுக்குறாங்க, ஒரு 10 மணி டு 11 மணிக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனில் கொடுத்த ப்ரீமியத்தை எல்லாத்தையும் டீகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு கீழேயா ஓப்பனுக்கு மேலேயான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணவே கூடாது. ஓப்பனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஓப்பனை நோட் பண்ணிக்கிங்க, கீழேயா மேலேயா. ஓப்பனை எக்காரணத்தை கொண்டு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த சைடு போகிறதுக்கான மார்க்கெட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு அந்த இடத்துக்குலாம் வரப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இடமெல்லாம் வரப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துக்கு வரப்போ இதோட கால் அவுட்புட்டு இப்போ R1க்கு வராங்க, R2க்கு வராங்க, S1 S2க்கு வரப்போ 82,700ங்கிறத 300 எடுத்துங்க. 82,300 கால் அவுட்புட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கு ஹை கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு லோ கொடுப்பாங்க. அந்த லோ ஹை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது இதை வாட்ச் பண்ணணும். நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் இந்த மூமெண்டெல்லாம் பெருசாக நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் வரப்போ அதோட கால் அவுட்புட் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாச்சும் செக் பண்ணணும். நீங்கள் 1 மந்த் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள். இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 5 ஃபஸ்ட்டு 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் இந்த டேபிள் வந்து அமையுது. இது என்எஸ்சியில் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க இது மாற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க பார்க்க வேணாம், ஒரு ½ அன் ஹவருக்கு ஒருக்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க்கெட் முடிஞ்சோட்டி அந்த இடத்துல இப்போ 25,200 கால் இன்புட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டு கீழே இப்போ இருக்கிறாங்க 25,150ல் இருக்கிறாங்க. இப்போ 200க்கு போகிறப்ப என்ன செய்கிறாங்க, அதுக்கு 200க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுறாங்க, 200க்கு கீழே இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது எந்தெந்த ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, இதாச்சும் சிம்பிளாக வாட்ச் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இந்த 5 ஸ்ட்ரைக்குக்குள்ள ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்ப்போம். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,400 புட் எடுத்திருக்கோம் நிஃப்டியில். இப்போ இந்த 25,400 புட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த 258க்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகக்கூடாது. சஸ்டெயின் ஆகினாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு 400 வச்சுமே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ கீழே வந்தாங்கன்னா இந்த 205ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எதுக்கு இந்த 25,400 புட்டுக்கு இந்த 205ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 134 வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டும் திரும்பும், இந்த ஸ்ட்ரைக்குக்கு இது சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம், எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறோம். பேங்க் நிஃப்டியில் வந்து 57,300 புட்டு எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? 57,300 புட்டுக்கு
இந்த 884ங்கிறது 826க்கு மேல இவங்க நிக்கிறாங்கனாவே நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இல்ல கீழ வராங்க அப்படின்னா, இந்த 784ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. இல்ல இத பிரேக் பண்றாங்க அப்படின்னா, தாராளமா இந்த 652 வருவதற்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துக்குலாம் வரப்ப இந்த மாரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்செக்ஸ். சென்செக்ஸ்க்கு எந்த ஸ்ட்ரைக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, 82 83,200 புட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம். 83,200 புட்டு 665க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட் இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட் வச்சும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல 665க்கு கீழ வராங்க அப்படின்னா, இந்த 525 வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல அதையும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா, 350ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போம் இந்த ஸ்ட்ரைக்லாம் எந்த மாரி ரியாக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.